வந்து நம்ம ராகி உருண்டை செய்யலாம். ராகி உருண்டைக்கு வந்து ஒரு கப்பு கேவுரு மாவு எடுத்துருக்குறேன். அது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த கேவுரு மாவு வந்து நம்ம பிசைஞ்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி இலகா இருக்கணும். எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுக்கின்னு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா வாழை இலை இருந்தால் வாழை இலை தட்டலாம். இல்லை வாழை இலை இல்லைனாக்கா நம்ம இந்த மாதிரி தவாலி வச்சுட்டு நம்ம மெலிசாக தட்டின்னு வந்துடலாம். நல்லா சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறதுனால மாவு கொஞ்சம் வெந்திருக்கும். இதில் கொஞ்சம் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து வெள்ளை கலக்காய் கொட்டை போட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கொட்டி இந்த மாதிரி நம்ம வேக வச்சு வச்சுருக்கணும். நம்ம சின்ன சின்ன இதில் புட்டு போட்டு மிக்சியில் ஒரு ரெண்டு இது பண்ணிக்கலாம். வந்து வெள்ளை கலக்காய் கொட்டை வந்து நம்ம மிக்சியில் போட்டாச்சு. இப்போ இந்த ரொட்டி வந்து இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு ஸ்பூன் நம்ம எள்ளு போடலாம். இது கூட போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேவுரு உருண்டை வந்து ரொம்ப ஹெல்த்தி. நம்ம சாப்பிட்றோம் டெய்லி ஒரு உருண்டை கூட சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். வந்து ஏலக்காய் போட்டு தான் போடலாம். இல்லை ஏலக்காய் போட்டுருவா நான் பிடிக்கலனாக்கா நம்ம போடாதவங்க பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டை நம்ம பிடிச்சிக்கலாம். சிம்பிளாக செய்கிற ராகி போல் பாருங்க, ஈஸியாக செய்யலாம். நம்ம நீங்களும் இதே மாதிரி செய்து பசங்களுக்கு கொடுங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.